ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். பக்கத்தில் வந்து காய்கறி கடை எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் உழவர் சந்தையும் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு நாள் போனதே கிடையாது. சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் காய்கறி கடையில் தான் நான் வந்து எப்போவுமே வாங்குவேன். இவங்க அப்பா சொல்லுவாங்க, எப்போவுமே உழவர் சந்தையில் போய் வாங்கினா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போனது கிடையாது. சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனோம். எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதே மாதிரி ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் வாங்கியிருக்கிற காய்கறி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் ₹1 எனக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ₹1 கூட இதெல்லாம் கொடுக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு கடையில் வந்து கேட்டால் எதுவுமே தரமாட்டாங்க. ₹1 அப்படின்னாலே வந்துட்டு சிரிப்பாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. ₹1 கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ₹1 கூட இங்கே எல்லாமே கொடுக்காங்க. நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு நான் வந்து இந்த உழவர் சந்தை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வீடியோ வந்து கிளியராக எடுக்கலை, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சந்தை வந்து எப்படி இருக்குது, இப்படி தான் அந்த சந்தை வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா பயங்கர க்ரௌடாக தான் இருக்குது. நான் மட்டும்தான், எனக்கு தெரியல, இவ்வளோ நாளாக எல்லாருமே நிறைய பேர் வந்து உழவர் சந்தையில் தான் வாங்குறாங்க அப்படின்னு தெரியாது. நான் மோஸ்ட்லி பக்கத்தில் வந்து காய்கறி கடை இருக்கிறதுனால அங்கேயே வாங்கிப்பேன். இன்றைக்கி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நான் ஒரு நாள் இவ்வளோ காய்கறி கூட வாங்கினது கிடையாது வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நானே நிறையா தான் வாங்கியிருக்கேன். இவ்வளவுமே நான் வாங்கினது வந்து எனக்கு எவ்வளோ வந்தது, ஒரு 420 அந்த மாதிரி தான் வந்திருந்தது. நிறைய காய்கறி வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வாழைப்பழம், கிரேப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே மொத்தமாக டோட்டலாக எல்லாம் சேர்த்து எனக்கு 450 தான் வந்திருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா கம்மியான விலையில் தான் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் நினச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து வாரம் காய்கறிக்கு வாங்க போனோம்னா உழவர் சந்தைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. அதுமாதிரி இந்த கீரைக்கட்டெல்லாம் வந்து வெளியில் வந்து ₹20, ₹25 அந்த மாதிரி விற்காங்க. ஆனால் உழவர் சந்தையில் நான் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ரேட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இது வந்து எல்லா காய்கறியுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருநெல்வேலியில் மேலப்பாளையம் அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா காய்கறி கடையில் வாங்காமல், அதாவது காய்கறி கடை மீன்ஸ் பக்கத்தில் வந்து இந்த வெஜிடபிள் ஷாப், மார்க்கெட் மாதிரிலாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்குறத விட நம்ம டைரெக்டாக இந்த சந்தையில் போய், அதுவும் உழவர் சந்தையில் போய் வாங்குறது வந்து எல்லா காய்கறியோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவுமே வச்சுருக்காங்க. அதனால் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்தையில் போய் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா திங்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லா பொருளோட ரேட்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து சந்தையில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சந்தையில் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவ்வளோ கம்மியான விலையில் தான் எனக்கு வந்து இன்றைக்கி தான் இவ்வளோ கம்மியான விலையில் இவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிறதே தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கிப்பிங் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சந்தைக்கு போனது எல்லாமே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தான் லாஸ்ட்டில் வந்து நான் அந்த சந்தையுமே ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஒழுங்காக கவர் பண்ணல. வீடியோ வந்துட்டு ரொம்ப கிளியராக இல்லாமல் கொஞ்சம் ஆடி அசைஞ்சு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. யாராச்சும் இந்த சந்தைக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் எப்போவுமே இங்கே தான் காய்கறியெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சந்தைக்கு போயிட்டு வந்ததுமே முதல்ல வந்து எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நான் வந்து இன்றைக்கி காலையிலே போயிட்டேன். காலையிலனா ஒரு 9:30 மணிக்கெல்லாம் நான் கிளம்புனேன். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையிலே போயிட்டு வந்துடலாம். வீட்டில் வந்து சுத்தமாக காய் எதுவுமே இல்லை. நான் வந்து
நிறையெல்லாம் காய்கறி எதுவுமே வாங்கி வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அப்பப்போ வேணுங்கிறத மட்டும்தான் வாங்கி வைப்பேனே. சரி, எதுவுமே காய்கறி எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து ஸ்கூல் வேறு லீவா, அதனால் நானும் நேற்று கொஞ்சம் அசால்ட்டாக சரி ஓகே நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு தான் ஸ்கூல் இல்லைல்ல, காலையிலே சமைக்க வேண்டிய வேலை இருக்காது, அதனால் நாளைக்கு நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எதுவுமே வாங்கலை. இன்றைக்கி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதுவும் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா பயங்கர வெயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பிட்டோம். அதுவும் நேற்று வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் சைடில் வந்துட்டு நல்லா இருந்தது, நல்லா மழை பெஞ்சுது. அதனால் இன்றைக்கி காலையிலையுமே கொஞ்சமாக கூரப்பாக வேறு இருந்தது. கொஞ்சம் நானும் வெயில் இருக்காது, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஆனால் 10 மணிக்கு அப்புறம் பயங்கரமாக வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. நாங்களும் அதனால் சீக்கிரமாக காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் எல்லா காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுறது, காய்கறி நிறையா வேறு வாங்கிட்டு வந்திருக்கோமா, வாங்கிட்டு வந்த காய்கறியில் கொஞ்சமாக சாம்பாருக்கு எடுத்து வச்சுட்டு நானுமே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து சாம்பாரும் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அரைக்கீரையும் தான். அரைக்கீரையை வந்து கடையில் பண்ணிட்டேன். கீரை கடையில் வச்சு சாம்பார் வச்சு நாங்களும் சாப்பிட்டாச்சு மத்தியானம். நீங்கள் எல்லாருமே வந்து காய்கறியெல்லாம் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து எங்கே வாங்கினா காய்கறி எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் மீன்ஸ் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் சொல்கிறது உழவர் சந்தைன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்புறம் பாளையங்கோட்டையிலையும் மார்க்கெட் இருக்குது. அங்கேயுமே 2 மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் போயெலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் மேலப்பாளையத்தில் வந்து உழவர் சந்தை இருக்குது. இங்கே வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இல்லையா, அங்கே வந்து காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர் சந்தையை விட அங்கே வந்து காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அங்கேயும் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. வெளியில் நம்ம காய்கறி கடையில் வாங்குகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கேரட்டெல்லாம் இவ்வளோ கேரட் வந்து நான் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிற காய்கறி எல்லாமே வந்து ரேட் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். நான் வந்து வீடியோவில் வந்து விலை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கு உழவர் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 470க்குள்ளேயே எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து 1 கிலோ 26. அப்புறம் இந்த வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் வந்து ஒரு பழமே 10 ரூபா தான். அப்புறம் இது எல்லாம், இது 20 ரூபா, இது 20 ரூபா, இது வந்து 40 ரூபா. வேற என்ன வாங்கணும், இது வந்து 10 ரூபா, இது 15 ரூபா, இது 5 ரூபா. அப்புறம் வெங்காயம் வந்து 25 ரூபா, இது வந்து ஒரு 10 ரூபா, இது 10 ரூபா. உருளைக்கிழங்கு 25 ரூபா, இஞ்சி வந்து 25 ரூபா, வெள்ளைப்பூடு 40 ரூபா, அப்புறம் பீட்ரூட் வந்து 20 ரூபா, இது 15 ரூபா. இந்த ரெண்டும் சேர்த்து. கீரை வந்து ஒரு கெட்டு அரைக்கீரை 10 ரூபா. அப்புறம் இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மல்லி இலையும் எனக்கு 1 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. பார்த்துக்கோங்க, இவ்வளோ மல்லி இலையும் 1 ரூபா தான். 1 ரூபாய்க்கு உங்கள் ஊர்லலாம் வந்து மல்லி இலை இவ்வளோ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் தான் கொடுத்தாங்க. மற்றபடி வேறு எந்த மார்க்கெட்லேயோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ரூபாய்க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. வேறு எங்கேயாவது வாங்கினாங்கன்னா இவ்வளோ வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 650 அவ்வளோ வந்துடும் நினைக்கிறேன். எப்படி இது எல்லாமே சேர்த்து 450 ரூபா தான் வந்துருக்கு.
பாப்பா உச்சா இருந்திருக்கோம் தம்பி. அதில் இவ்வளவும் சேர்த்து 450 ரூபா தான் வந்திருக்கு. விலையெல்லாம் எப்படி உங்கள் ஊர்லலாம் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு என்னென்ன எவ்வளவுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. போகலாம். இப்படி எடுத்துட்டு அப்புறம் அரை கிலோ வாங்கிக்கோப்ப. பச்சை இஞ்சாக இருக்கலாம் இல்லை இது அப்படியே இது பண்ணிக்கானே, செல்லு அப்படியே திருப்பி வச்சுக்கானே, அதை மாற்றிக்கலாம், டேரக்ஷன் மாற்றுவாங்கல்ல, அப்படிலாம் லைவாகவே எடுத்துட்டோம். அப்படி யாரு கேட்டால் சின்னதாங்கம்மா கூட எவ்வளவு? 45 நீ வேணாலும் நான் யாருக்கு மட்டும் மட்டும் யாருக்கும் apa? Nggak pun itu boleh mak.
எடுத்துட்டா ஒன்றுமே தெரியாது. வீடியோ என்ன ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. அடியா அடியா கத்திரிக்காய் எவ்வளோக்கா? என்னம்மா? கொக்கோலியா? இது கொக்காலியா? கொக்காலி என்னம்மா? எங்கம்மா? தக்காளி. தக்காளிம்மா. ம் ஜென் கொக்கோலி. இங்கிட்டு தள்ளி வா. இதில் இங்கிட்டு தள்ளி நின்று என்னது வாங்கிட்டலாம்? கத்திரிக்காய் என்ன உங்களுக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கா கத்திரிக்காய்? டேஸ்ட் இருக்குமா? கத்திரிக்காய் என்ன டேஸ்ட் தெரியுது? எப்படியா? எப்போ அது பிடி பிடி உருளைக்கிழங்கு, கேரட்டு, அவரைக்காய் பீன்ஸ். கேரட்டுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். உருளைக்கிழங்கு
இங்கே இங்கே நல்லா இருக்கா இந்த அந்த பெட்டிக்கு வருமா என்னதில் வாங்கணுங்க கீரை இருக்கலாம். கீரை இருக்கலாம். கீரை எவ்வளவு? கீரை 10 ரூபா. என்ன கீரை அது? அவங்க இருந்த 12 ரூபாய் கடை எடுத்துன்னு வந்ததுனால 10 ரூபா தான். போட்டுக்கிறேன் நான் அடுத்து. அதான் நெல்லிக்காய் பொலிப்பு இன்னும் குட்டியாக தானே இருக்கான். எவ்வளோ குட்டியாக இருக்கா? குறைக்கணுமா நாட்டு கிடைக்கும். இது எவ்வளோ பூசணிக்காய் இது? அந்த ரெண்டையும் 12 ரூபா ரெண்டையும் வெள்ளரிக்காய் இங்கே இருக்கு. கொண்டா வாங்க எங்கள் அம்மா வாங்க. இன்னும் அந்த தனியாக தானே எடுக்கணும். என்ன வாங்க வேற கேரட்டு அவரை பிடிச்சி அந்த இருக்கு இருக்கலாம் அவரை பிடிச்சி இருக்கலாம் பீன்ஸ் இருக்கலாம் இது எவ்வளவு? அரை கிலோ மட்டும் போட்டு தக்காளி கிலோ எவ்வளோம்மா? 28 எடுங்க. ஒரு கிலோ காக்கிலோ எவ்வளோம்மா? இருபதுமா பல்லரி என்ன பல்லரி அது
பூசணிக்காய். அந்த சைடு வா, கடைசி போவோம். கேரட் இருக்கான் பாவம். வா, கேரட் வாங்கிட்டு கேரட் அங்கே போமா. கேரட்லாம் ரொம்ப இதாக இருக்கு. இங்கே நல்லது இல்லை, உடஞ்சி கிடஞ்செல்லாம் இருக்கு. ஒவ்வொரு 16 கிலோ கோசை பயன் கட்டுக்கு பழக்குது. அதான் ஃபோன் போட்டு சொன்னாங்க. எவ்வளோ போகுது? 1 கிலோ போகிறேன். ஆமாம், போதும். பீன்ஸ் வேணுமாவே? தக்காளிங்க, தக்காளி என்னதுமா? என்னதுமா? கேரட்டு, பீன்ஸு, ₹5 இல்லையே. ஷீலா சாட் பார் லைட்டாக வாங்கி
அவ்வளோதானே வேறு தான் போமா செவ்வாழை எப்படி மாட்டோமா போகலாம் வளர்த்துறது உள்ள கோயிலுக்குள்ளேவா செவ்வாழை பழம் வேணுமா ஆ எங்கே இருக்கு கற்பூரவள்ளி வேணுமா மட்டி வேணுமா தம்பி கொண்டு கொடுங்க. செவ்வாழை பின்ன பழம் நீங்கள் எவ்வளோன்னு சொன்னால் தான் அப்படியே இருக்குது 10 ரூபாய் ஒரு 2 பழம் பின்ன பரலாமல் கொடுங்க ரொம்ப பழமாகவும் வேண்டாம் 20 ரூபா கொடுப்பாப்பா ம் ஏன் வெடி போடுறாங்க நின்று இந்தா முன்னாடி என்ன சின்ன பிள்ளைகள் போடுது பாரு